வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இயல் 6 வந்து பார்க்க போறோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கூடி தொழில் செய். இந்த கூடி தொழில் செய்க்கு கீழே என்னென்ன வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு கவிதை. ஸோ இதை எழுதினது யாரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ காடுகள்ல ஃபர்ஸ்ட் வாழ்ந்த மனிதன் வந்து அந்த காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் பயிர்களை கொண்டு வந்தாங்க, ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தாங்க. ஸோ தொழிலும் வணிகமும் வந்து மனிதனோட வாழ்க்கையை வந்து உயர்த்திடுச்சு. ஸோ தமிழர்களோட வணிக மேன்மை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோள் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான். சோ இந்த பாடலை எழுதினது வந்து முடியரசன் அப்படிங்கிற கவிஞர். இப்ப சொல்லும் பொருளும் பார்த்தலாம். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற அப்படின்னு அர்த்தம். சமர் அப்படின்னா போர், நல்கும் அப்படின்னா தரும், கழனி அப்படின்னா வயல், மரம் அப்படின்னா வீரம், எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி, களம் அப்படின்னா கப்பல், ஆழி அப்படின்னா கடல். சோ இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தமிழன் வந்து கல்லும் முள்ளும் நிறைஞ்ச பெரிய நிலப்பரப்பை வந்து திருத்தி பண்படுத்தினாங்க. தன்னோட உடல் வலிமையால வளத்தை பெருக்கினாங்க. ஊர், நகரம், நாடு அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. சோ அந்த நிலத்தை வந்து முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் அப்படின்னு 4 வகையா பிரிச்சு நாகரிக மனிதனா வளர்ந்தாங்க. பழந்தமிழர்கள் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செஞ்சாங்க. அச்சம் தரக்கூடிய போர்களிலும் எளிதா வெற்றி பெற்றாங்க. பனி சூழ்ந்த இமயமலையிலும் தன்னோட கொடியை நாட்டினாங்க. ஆழ்கடல்ல மூழ்கி முத்தெடுத்தாங்க. ஏலம் மிளகு இந்த மாதிரியான பொருட்களை மகிழ்ச்சியோடு கப்பல்களை ஏத்திக்கிட்டு கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகமும் செஞ்சாங்க. கப்பல்ல உலக வளம் வந்தாங்க. எதற்கும் அஞ்சாதவங்களா இருந்தாங்க. ஆனா எதுக்கு அஞ்சுவாங்கன்னா, சான்றோர்கள் அஞ்சக்கூடிய தீமைகளை செய்ய அஞ்சுவாங்க. சோ இதுதான் இந்த பாடலோட பொருள். சோ நூல்வெளின்னு பார்த்துட்டோம்னா, முடியரசனோட இயற்பெயர் வந்து துரைராசு. இவர் வந்து பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இந்த மாதிரியான நூல்களை எழுதியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. இப்போ இதோட மதிப்பீடு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. அதை வந்து பாடியவர் வந்து பாரதியார். வெள்ளி பனிமலையின் மீது லவம். இந்த லைன் வந்தாலே நமக்கு தெரியும் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமான சில மேற்கோள்கள் மட்டும் பார்த்தலாம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்த தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படிங்கிறது. சோ இது எழுதினது வந்து பாரதியார். சோ மதிப்பீடு பார்த்தலாம். போர்க்களத்துல வெளிப்படும் குணம் வந்து வீரம். கல்லெடுத்து அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிப்போம்னா, கல் கூட்டல் எடுத்துன்னு பிரிப்போம். நானிலம் அப்படிங்கறது எப்படி பிரிப்போம்னா, 4 கூட்டல் நிலம் அப்படின்னு பிரிப்போம். நாடு கூட்டல் என்ற அப்படிங்கறத வந்து நாடென்ற அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். களம் கூட்டல் ஏரி அப்படிங்கறது வந்து களமேரி அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். சோ அடுத்து இன்னொரு கவிதை, கடலோடு விளையாடு அப்படிங்கிறது. சோ மீனவர்களை பத்தி இத வந்து சொல்லியிருக்காங்க. உழைக்கும் தொழிலாளர்கள் வந்து தனக்கு களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாடி மகிழ்வாங்க. வாட்டும் வெயிலையும் தாக்கக்கூடிய புயலையும் தன்னோட கூட்டாளியாக்கி கொண்ட மீன் பிடிப்பவர்கள் இருக்காங்க, மீனவர்கள். சோ அவங்களோட பாடல் எப்படி அப்படிங்கிறதுதான் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. விடிவெள்ளி நம் விளக்கு, விரிகடலே பள்ளிக்கூடம், அடிக்கும் அலை நம் தோழன், அருமை மேகம் நமது குடை, வெண்மணலே பஞ்சுமத்தை, விண்ணின் இடி காணும் கூத்து, பாயும் புயல் நம் ஊஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் கதிர் சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி,
பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள், முழு நிலவே கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் யோகம், தொழும் தலைவன் பெருவானம், துணிவோடு தொழில் செய்வோம். சோ இதுதான் இந்த பாடல். இதுல வந்து சொல்லும் பொருளும் பார்த்தலாம். கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி அப்படின்னு அர்த்தம். மின்னல் வரி அப்படிங்கிறது வந்து மின்னல் கோடு அப்படின்னு அர்த்தம். அரிச்சுவடி அப்படிங்கிறது அகர வரிசை எழுத்துக்கள். சோ இதுல வந்து அந்த இணைய வந்து நீங்க நல்லா பாத்துக்கணும். விடிவெள்ளி வந்து அவங்களோட விளக்கு மாதிரி, கடல் வந்து அவங்களுக்கு பள்ளிக்கூடம், அலை வந்து அவங்களோட தோழன், மேகம் வந்து குடை மாதிரி, மணல் வந்து பஞ்சு மெத்தை மாதிரி, இடி வந்து கூத்து. ஓகேங்களா? புயல் வந்து ஊஞ்சல், பனி வந்து உடலுக்கு போர்த்தக்கூடிய போர்வை, கதிர் வந்து சூரியனோட கதிர் வந்து சுடற்கூரை, கட்டுமரம் தான் அவங்களோட வீடு, மின்னல் வந்து அரிச்சுவடி. ஓகேங்களா? மீன்கள் வந்து அவங்களோட பொருள், முழு நிலவு வந்து கண்ணாடி மாதிரி, மூச்சடக்கிறது வந்து யோகம், அவங்களோட தலைவன் யாரு அப்படின்னா வானம். இது எல்லாமே இணை. சோ இந்த இணையை வந்து நீங்க பாத்துக்கோங்க, ஏன்னா பின்னாடி கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சோ அந்த பாடல்ல இருந்தே நமக்கு புரிஞ்சிருச்சு இந்த பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதை மறுபடியும் ரீட் பண்ணிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சோ இந்த பாடல் வந்து நெய்தல் திணையை பத்தி தான் சொல்லுது. நெய்தல் திணையோட நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பரதவர் பரத்தியர். சோ அவங்களோட தொழில் மீன் பிடித்தல் அல்லது உப்பு விளைவித்தல். நெய்தல் திணைக்கான பூ வந்து தாழம்பூ. இப்ப இந்த நூல்வழி பார்த்தலாம். உழைக்கும் மக்கள் தங்களோட களைப்பை மறக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் வந்து நாட்டுப்புற பாடல் சொல்லுவோம். காதால கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வர்றதுனால இதை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, அதே மாதிரி தாலாட்டு பாட்டு, இது எல்லாமே வந்து வாய்மொழி இலக்கியங்கள் தான். இந்த பாடலை வந்து சு. சக்திவேல் அப்படிங்கிற ஒரு தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. சோ நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் யாரு அப்படின்னா சு. சக்திவேல் அப்படிங்கிறவர். இப்ப இதோட மதிப்பீடு பார்த்தரலாம். கதிர் சுடர் அப்படிங்கிற சொல்ல வந்து கதிர் கூட்டல் சுடர் அப்படின்னு எழுதுவோம். மூச்சடக்கினா மூச்சு கூட்டல் அடக்கி அப்படின்னு பிரிச்சு எழுதுவோம். பெருமை கூட்டல் வானத்தை வந்து பெருவானம் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். அடிக்கும் கூட்டல் அலைய வந்து அடிக்கும் அலை அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். சோ இப்ப வந்து பார்த்துக்கோங்க பொருத்துக்களை. விடிவெள்ளி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு விளக்கு மாதிரி, மணல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பஞ்சு மெத்தை, புயல் வந்து ஊஞ்சல், பனிமூட்டம் வந்து அவங்களுக்கு உடலுக்கு போர்த்தக்கூடிய போர்வை மாதிரி. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இணைய வந்து நான் பார்த்துக்க சொல்லியிருந்தேன். அடுத்து இயல் 6ல உரைநடை. வளரும் வணிகம். சோ தமிழர்கள் வந்து வணிகம் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. வணிகம் இல்லைன்னா மனிதர்கள் வந்து தன்னோட தேவைகளை எளிதா பெறவே முடியாது. சோ உலகம் முழுவதும் வணிக தொடர்பு வந்து தமிழர்கள் வச்சிருந்தாங்க. சோ அவங்க என்னென்னலாம் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். இப்ப ஒரு பொருளை வந்து மத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறதும் பொருளை வந்து விற்கிறதும், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் வணிகம் அப்படின்னு சொல்றோம். பொருளை விற்கிறவங்களை வணிகர் அப்படின்னும் வாங்குபவர்களை நுகர்வோர் அப்படின்னும் சொல்றோம். ஃபர்ஸ்ட் நமக்கு இருந்தது வந்து பண்டமாற்று வணிகம் தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம கிட்ட எந்த பொருள் கூடுதலா இருக்கோ அந்த பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது வந்து பண்டமாற்று வணிகம். என்ன கொடுத்தாங்கன்னா நெல்லை கொடுத்து உப்பை வந்து வாங்கினாங்க. அதே மாதிரி ஆட்டுப்பாலை கொடுத்து தானியத்தை வாங்கினாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பண்டமாற்று வணிகமா இருந்தது. அதுக்கப்புறம் வணிகத்தோட வகைன்னு பார்த்துட்டோம்னா இதை வந்து தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். சோ தரை வழியா பார்த்துட்டோம்னா பொருளை எடுத்துட்டு போறதுக்காக எருது, கழுதை, குதிரை இந்த மாதிரி விலங்குகளை பயன்படுத்தினாங்க. வணிகர் வந்து இந்த வண்டியில பொருளை ஏற்றிக்கிட்டு ஒரு குழுவா தான் வெளியூருக்கு போவாங்களாம் விற்கிறதுக்கு. சோ அந்த குழுவை வந்து வணிக சாத்து அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ வணிகம் நடைபெறக்கூடிய இடங்கள் வந்து துறைமுகங்கள். அது வந்து கடல் கப்பல் மூலமா வணிகம் நடக்கும். சோ இந்த துறைமுக நகரங்களை வந்து பட்டினம் அப்படின்னும் பாக்கம் அப்படின்னும் குறிப்பிட்டாங்க. சோ இதுல வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை. அதாவது நெல்லை கொடுத்து உப்பை வாங்கின செய்தி எதுல சொல்லப்பட்டிருக்குன்னா நற்றிணையில சொல்லப்பட்டிருக்கு. உப்பு வணிகர்கள் வந்து உமணர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. சோ இந்த உமணர் அப்படிங்கிற செய்தியும் வந்துட்டு நற்றிணையில தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பாலோடு வந்து கூழோடு பெயரும். சோ இது வந்து குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்கு. சோ பால்னா ஆட்டுப்பாலை கொடுத்து, கூழோடுனா தானியங்கள்ல பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து குறுந்தொகையில நமக்கு கிடைக்குது.
பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும், அதாவது தங்கத்தை கொடுத்து கரி அப்படிங்கிறது வந்து மிளகு வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிற செய்தி வந்து அகநானூர்ல இருந்து நமக்கு கிடைக்குது. சோ தமிழ்நாட்டுல தலை சிறந்த துறைமுகமா இருந்தது வந்து பூம்புகார் தான். வணிகத்தை வந்து தனிநபர் வணிகம் அப்படின்னும் நிறுவன வணிகம் அப்படின்னும் பிரிக்கலாம். தனிநபரால செய்யப்பட்டது அப்படின்னா அது தனிநபர் வணிகம். இதுவே ஒன்றுக்கு மேற்பட்டவங்களால இணைஞ்சு முதலீடு பண்ணி செஞ்சாங்கன்னா அதை வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லலாம். சிறு வணிகம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப டெய்லியும் கிடைக்கக்கூடிய பொருட்கள், பால், கீரை, காய்கறி, இந்த மாதிரி டெய்லியும் அன்றாட தேவைக்காக செய்யறவங்க வந்து சிறு வணிகர்கள். இவங்க வந்து சின்ன முதலீட்டுல பொருளை வாங்கி வந்து வீதியில விற்பாங்க. அது வந்து தள்ளு வண்டியிலயோ இல்ல தரையில கடை போட்டோ இந்த மாதிரி தலையில சுமந்து போயோ விற்கலாம். இவங்க எல்லாமே சிறு வணிகர்கள் தான். இந்த சிறு வணிகர்கள் வந்து நுகர்வோர்கிட்ட நேரடி தொடர்பு கொண்டவங்களா இருப்பாங்க. ஆனா பெரு வணிகர்கள் வந்து நேரடி தொடர்பும் அதிகமா இருக்காது நுகர்வோர்கிட்ட. இவங்க வந்து பெரிய தொகையை முதலீடு செஞ்சு அதிக அளவுல பொருட்கள்ல வச்சுக்கிட்டு விற்பனை செய்வாங்க. இவங்க வந்து பெரும்பாலும் சிறு வணிகர்களுக்கு வியாபாரம் செய்யறவங்களா இருப்பாங்க. இப்ப ஏற்றுமதி இறக்குமதி என்னன்னு பாத்துட்டோம்னா, தமிழ்நாட்டுல இருந்து அந்த காலத்துல பாத்துட்டோம்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இது எல்லாமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இறக்குமதின்னு பாத்துட்டோம்னா சீனத்துல இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் இறக்குமதி ஆயிருக்கு. அதே மாதிரி அரேபியால இருந்து குதிரைகள் வந்து இறக்குமதி ஆயிருக்கு. சோ வணிகர்களோட நேர்மை அப்படின்னு பாத்துட்டோம்னா அது வந்து திருக்குறள்லயும் பட்டினப்பாலையிலும் சொல்லியிருக்காங்க. அந்த கால வணிகர்கள் வந்து நேர்மையா தொழில் செஞ்சாங்க அப்படிங்கறது வந்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பட்டினப்பாலையில நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு பட்டினப்பாலை வந்து வணிகர்களோட நேர்மையை பத்தி சொல்லுது. இந்த காலத்துல இணையவழி வணிகம் வந்து சிறப்பா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடைக்கு போய் நம்ம பொருள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இணைய வழியிலேயே நம்ம பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிறதுதான். வீட்டுக்கே வந்து பொருளை வந்து கொடுத்துருவாங்க, காசும் வாங்கிப்பாங்க. இதுல மின்னணு பரிமாற்றம் மூலமாவும் நம்ம வந்து பணத்தை செலுத்தலாம். சோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல மின்னணு பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த வணிகம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. வருங்காலத்துல வணிகம் வந்து இன்னும் பல புதுமைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த லெசன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு இடையில நம்ம இன்னும் ஒரு சில மேற்கோள்கள் பார்த்தலாம். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இந்த மேற்கோள் எதுல வந்திருக்குன்னா பட்டினப்பாலையில வந்திருக்கு. அதே மாதிரி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. இங்க சமன் செய்தும் சீர்தூக்கும் கோல் அப்படின்னா அந்த தராசு இருக்கு இல்லையா, அது எப்படி சமமா நிக்குதோ அதே மாதிரி இருக்கிறது தான் சான்றோருக்கு சிறந்த அணி போல அப்படின்னு திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதோட மதிப்பீடு பார்த்தலாம். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்கள் வந்து நுகர்வோர்கள். வணிகம் கூட்டல் சாத்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா வணிக சாத்து. பண்டம் கூட்டல் மாற்ற வந்து எப்படி சேர்த்து எழுதுவோம்னா பண்டம் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். மின்னணு அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எழுதும் போது மின் கூட்டல் அணு அப்படின்னு எழுதுவோம். விரிவடைந்த அப்படிங்கிற சொல்ல பிரிச்சு எழுதும் போது விரிவு கூட்டல் அடைந்த அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். சோ அதுக்கப்புறம் இந்த ஆங்கில சொல் தமிழ் சொல் வந்து நம்ம பார்த்துக்கணும், கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சோ கரன்சி நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா பணத்தாள் அப்படிங்கிறதுதான் கரன்சி நோட். ஓகேங்களா? அடுத்து பேங்க் அப்படிங்கிறது வந்து வங்கி நமக்கு தெரியும். செக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காசோலை. காசோலை தான் நம்ம வந்து செக் அப்படின்னு சொல்லுவோம். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து வரைவோலை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து மின்னணு மயம். சரியா? டிஜிட்டல் அப்படிங்கிறது வந்து மின்னணு மயம். அடுத்து டெபிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பற்று அட்டை. ஓகேங்களா? கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் வந்து மின்னணு வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் வந்து இணையதள வணிகம். இ காமர்ஸ் அப்படிங்கிறது தான் மின்னணு வணிகம். இது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து விரிவானதுல உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற ஒரு துணைப்பட பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த உழைப்பே மூலதனம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீங்க அப்படின்னு ஔவையார் வந்து சொல்லியிருக்காரு. இது யாரோட கூற்று அப்படின்னா ஔவையாரோட கூற்று.
ஸோ பூங்குளம் அப்படிங்கிற ஊர்ல வந்து அருளப்பர் அப்படிங்கிற ஒரு வணிகர் வந்து இருந்திருக்காரு. அவருக்கு வந்து 3 பசங்க, வளவன், அமுதா, எழிலான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் ஜஸ்ட் ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன். இதுல இருந்து நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்றாருன்னா 3 பேருக்கும் 50,000 ரூபாய் தனித்தனியா கொடுத்து நான் வர வரைக்கும் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த 3 பேருக்கும் தெரியுது நம்ம 3 பேத்தையும் எடை போடுறதுக்கு தான் அப்பா வந்து நம்ம கிட்ட காசு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஃபர்ஸ்ட் 2 பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அதை வந்து முதலீடு பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் பையன் வந்து நிலத்தை வந்து பண்படுத்தி விவசாயம் பண்றாங்க. 50,000 வச்சு விவசாயம் பண்றான். அதுல வந்து நிறைய லாபம் கிடைக்குது. 2வது பையன் என்ன பண்றாருன்னா ஆடு மாடுலாம் வாங்கி சோ பால் கறந்து அதை வந்து சேல்ஸ் பண்றாங்க. சோ அது மூலயமா அவங்களுக்கும் நிறைய வருமானம் கிடைக்குது. ஸோ 3வது பையன் என்ன பண்றான்னா அப்பா கொடுத்த பணம் நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி பாதுகாத்து வச்சிருக்கான். ஸோ அடுத்து அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் முதல் பசங்க கிட்ட அந்த 2 பசங்க கிட்டயும் கேட்கிறாரு, என்ன பண்ணீங்க நான் கொடுத்த பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 பசங்களும் நான் விவசாயம் பண்ணேன், நான் மாடு வச்சு பால் வியாபாரம் பண்ணேன், நீங்க கொடுத்த 50,000 வந்து 2 மடங்கா வந்திருக்கு, இதை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. உடனே அவங்க அப்பா அவங்க 2 பேத்தையும் பாராட்டுறாங்க. 3வது பையன் வந்து இல்ல நான் வந்து பேங்க்ல போட்டு வச்சேன், இந்த 50,000 இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பணத்தை அப்படியே கொடுக்குறாரு. உடனே அப்பா வந்து சொல்லி அறிவுரை பண்றாரு. அதாவது நம்ம வந்து அப்படியே பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற பொருள் கிடையாது. ஸோ நம்ம தொழில் செஞ்சு முன்னேறணும். ஸோ நம்ம இளம் வயதா இருக்கும் போதே நம்ம வந்து தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இதுதான் இந்த பேசிக் கதை. ஓகேங்களா? ஸோ இதுல மதிப்பீடு எதுவும் கொடுக்கல. இந்த கதையை அப்படியே சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இதுல வந்து இலக்கணம் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இலக்கணத்துல வந்து சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், இந்த 2ம் தான் நம்ம இந்த இலக்கண பகுதியில வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்து அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்கு, அங்கு, அவன், இவள் அப்படின்னு அந்த இந்த எல்லா சொல்லையுமே பார்த்துட்டோம்னா நம்ம சுட்டி காட்டுறது மாதிரி இருக்கா, இதைத்தான் வந்து சுட்டெழுத்துன்னு சொல்றோம். ஸோ சுட்டு எழுத்துக்கள் எது அப்படின்னா ஆ, இ. ஓகேங்களா? சோ சுட்டு எழுத்துக்கள் வந்து ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் அப்படின்னு தான் அர்த்தம். சோ மொத்தம் 3 எழுத்துக்கள் இருக்கு. ஆ, இ, உ. இந்த 3மே வந்து சுட்டெழுத்துக்கள் தான். ஆனா உ அப்படிங்கிறது வந்து இப்ப பழக்கத்துல இல்ல. இதுல வந்து ஃபர்ஸ்ட் அகச்சுட்டு. அகச்சுட்டுனா என்னன்னா இப்போ வந்து அவன், இவன், அது, இதுன்னு இருக்கு இல்லையா? இப்ப அதுல ஆவையும் ஈவையும் எடுத்துட்டா மீதி இருக்க எழுத்துக்கள் வந்து பொருள் தராது. இந்த மாதிரி ஒரு சொல்லோட உள்பக்கத்திலேயே இருந்து பொருள் கொடுத்துச்சுன்னா அதை வந்து நம்ம அகச்சுட்டு அப்படின்னு சொல்றோம். புறச்சுட்டுன்னு பார்த்துட்டோம்னா இப்போ அவ்வானம், இம்மலை, இப்ப இதுல இதெல்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வானம், மலை அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொருள் தருது இல்லையா? அப்போ ஒரு சொல்லோட புறத்தே நின்று சுட்டு பொருளை கொடுத்துச்சுன்னா அது வந்து புற சுட்டு அப்படின்னு வந்து சொல்றோம். அண்மை சுட்டு, சேமை சுட்டுன்னா என்னன்னா அருகில இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டுறது. இவன், இவர், இது, இந்த மரம், அதாவது இம்மரம், இவ்வீடு, இதெல்லாமே வந்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ. அடுத்து சேய்மை சுட்டுனா என்னன்னா தொலைவுல இருக்கக்கூடிய பொருளை சுட்டி காட்டுறது. அவள், அவர், அது, அவ்வீடு, இந்த மாதிரி. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ. ஓகேங்களா? அண்மை சுட்டுனா இ, சேய்மை சுட்டுனா ஆ. ஊ அப்படிங்கிறது வந்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில இருப்பதை சுட்டி காட்டுறதுதான் ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து. அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க உது, உவன் அப்படிங்கிறது. அடுத்து சுட்டு திரிபு அப்படின்னா என்னன்னா இப்போ அம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ ஆ, இ அப்படிங்கிறது வந்து அந்த, இந்த அப்படின்னு திரியுது. இந்த மாதிரி ஆ, இ அப்படிங்கிற சுட்டெழுத்து வந்து அந்த, இந்தன்னு திரிஞ்சிச்சுன்னா அது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வினா எழுத்து. வினா எழுத்துனா என்னன்னா கேள்வி எழுப்புற மாதிரி வரக்கூடிய எழுத்து தான் வினா எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 5 எழுத்து வந்து இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்தும் வினா எழுத்து. இதுல வந்து மொழியோட முதல்ல வர்றது வந்து ஏவும் யாவும். அதே மாதிரி கடைசியில வரக்கூடிய வினா எழுத்து வந்து ஆ, ஓ. முதல்லையும் கடைசி 2த்துலயுமே வரக்கூடியது வந்து ஏ. ஓகேங்களா? சோ இந்த 5ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அகவினா, புறவினா பார்க்க போறோம். அகவினா எப்படின்னா இப்ப ஒரு சொல்ல வந்து பிரிச்சா அது வந்து பொருள் தராது. இப்ப எது, யார், ஏன் அப்படின்னு கேக்குறோம். இதுல ஏ, யா, ஏ இத எடுத்துட்டோம்னா
பொருள் தராது இல்லையா. சோ இந்த மாதிரி உள்ளேயே இருந்து வினா பொருளை தருவது வந்து அகவினா அப்படின்னு சொல்றோம். புறவினால வந்து அவனா, வருவானோ, இதுல வந்து ஆ ஓ இந்த சொற்களை பிரிச்சுட்டாலும் அது ஒரு வந்து ஆண்பாலை குறிக்குது. அவன் வருவானா அப்படிங்கிற ஆண்பாலை குறிக்குது. சோ இந்த மாதிரி சொல்லுக்கு வெளியே வந்து புறத்தே வந்து வினா பொருளை தருவது வந்து புறவினா அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப மதிப்பீடு பார்த்துட்டோம்னா, என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, இது நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஏ ஆ இதெல்லாம் வந்துட்டு வினா எழுத்துக்கள். சோ அடுத்து நம்ம பாக்குறது வந்து வணிகத்தை பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. சோ மனிதர்களுக்கு தேவையான பொருளை கிடைக்க செய்யறதுதான் வணிகத்தோட முக்கியமான நோக்கம். இந்த வணிகம் வந்து பல இடங்களுக்கு, ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிற பொருளை வந்து பல இடங்களுக்கு அனுப்புவதும், பல இடத்துல கிடைக்கக்கூடிய பொருளை ஒரு இடத்துல கிடைக்க செய்யறதும் தான் வணிகம். கிடைக்கும் பொருளோட மதிப்பை வந்து கூட்டி புதிய பொருளா மாற்றுவது வந்து சிறந்த வணிகம்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தோம்னா கல் அப்படிங்கறத யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா அந்த கல்லவே வந்து சிற்பமா செஞ்சா வாங்குவாங்க. அதே மாதிரி அந்த கல் சிற்பம் செய்யும் போது கூட உதிரக்கூடிய கல் தூளை வந்து கோலமாவா மாத்தலாம். இதெல்லாமே மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. கிடைக்கும் பொருட்கோட மதிப்பை கூட்டி புதிய பொருளா மாற்றுறதுதான் சிறந்த வணிகம். அதே மாதிரி சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல் தூளை வந்து கோலமாவாக மாற்றலாம். சோ அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த மதிப்பீட்டுல பார்த்ததுதான். நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் வந்து முடியரசு. சுட்டி காட்ட பயன்படுவது வந்து சுட்டெழுத்து. காடும் காடு சார்ந்த இடம் வந்து முல்லை நிலம் சொல்லுவாங்க. தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். அரேபியாவில இருந்து என்ன இறக்குமதி பண்ணாங்கன்னா குதிரைகளை வந்து இறக்குமதி பண்ணாங்க. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை பெறுமுறை வந்து பண்டம் மாற்று முறை. ஓகேங்களா. மீனவருக்கு மேகம் வந்து குடை போன்றது. அதே மாதிரி உடலுக்கு போர்வையாக அமைவது வந்து பனிமூட்டம். ஓகேங்களா. சோ அடுத்து கலை சொல். பண்டம் கமாடிட்டி அப்படின்னா பயணப்படகுகள் ஃபெரிஸ் அப்படிங்கிறது, பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது, கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர், voyage அப்படின்னா கடற்பயணம். சோ இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர்கள் அப்படிங்கிறதுலாம். சோ ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நம்ம இயல் 7 வந்துட்டோம். சோ இப்போ 6th ஸ்டாண்டர்ட்ல இயல் 6 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இயல் 7 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.